முக்கியமான அரசியல் அலசல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ணாமலை கொளுத்தி போட்ட வேட்டு. அண்ணாமலை ஒரு வேட்டு போட்டிருக்காரு, கொளுத்தி போட்டிருக்காரு ஒரு வெடியை. அது எல்லா இடமும் வெடித்து சத்தம் வந்து வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு. இந்த விஷயத்தில் அண்ணாமலை சொல்வது சரியா, அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு இந்த வழக்குக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற உண்மையை இப்போ பேசுவோம். அண்ணாமலை சொன்னதுக்காக நம்ம ஆதரிக்க மாட்டோம். ஆனால் அதுக்காக அண்ணாமலை மற்ற விஷயத்தில் அவரை வந்து விமர்சனம் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் சொல்கிற கருத்துக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ணாமலைங்கிற மனிதர் வந்து நம்ம பார்க்க வேணாம். அவர் சொல்கிற விஷயம் இந்த வழக்குக்கு முக்கியமானதா, ஞானசேகரன் வழக்குக்கு, அந்த சார் வழக்குக்கு. அந்த சார் இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த சாருங்கிற ஒரு அளவிங்க இந்த கூட்டம் பூரா சேர்ந்து எல்லா திருடர்களும் சேர்ந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இது நேற்று வர அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அண்ணாமலை சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அது சரியான பார்ப்போம். அண்ணாமலை சொன்ன முதல் விஷயம் ஃப்ளைட் மோடு. போலீஸ்காரங்கள்லாம் சொல்கிறான், கமிஷனரே சொன்னார் ஃப்ளைட் மோடில் இருந்தது, அவன் பேசுனதுன்னு சொன்னது பொய், எல்லாம் காதில் பூவாக சுற்றி இருக்கான். எவ்வளோ பேர் இருக்கான் விஷயம் தெரிஞ்சவங்க, காவல்துறையை பற்றி தெரிஞ்சவங்க, நீதித்துறையை பற்றி தெரிஞ்சவங்க. நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. கற்றறிந்த வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அனுபவம் வாய்ந்த போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லா காதிலையும் பூச்சுத்த முடியுமா? அந்த சார்னு ஒரு ஆள் இல்லை, அவன் பேசுனான்னு சொல்கிறது பொய், அவன் இது ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னார் கமிஷனர். இப்போ அண்ணாமலை சொல்கிறார் ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தது உண்மை, ஆனால் குற்றம் நடந்து முடிந்த பிறகு ஃப்ளைட் மோடை எடுத்துகிட்டு அவன் யார்கிட்ட பேசினாங்கிற ஆதாரம் எங்கிட்ட இருக்குது. குற்றம் நடந்து முடிந்தவுடன் அவன் அந்த லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்கான்னு சொல்கிறான். முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார். அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா, கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது. 8:55க்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்ணுறான். இதுக்கு கமிஷனர் என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்கள். எதுக்குன்னா, நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் அண்ணாமலையும் ஒரு போலீஸ் அதிகாரி. நான் 25 ஆண்டு காலம் காவல்துறையில் பணிபுரிஞ்சேன். நான் கேட்குற கேள்வி வந்து பதில் சொல்லுங்கள். அண்ணாமலை கேட்குறதில்ல. தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்காங்க, காவல்துறையில் விசாரணை எப்படி இருக்குங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்காங்க. அதிகாரிகளுக்கு தான் புரியல, நீங்கள் புரிஞ்சுக்காங்க. என்னென்னா, ஒரு கொலை நடக்குது. இந்த கொலை நடந்த உடனே முதல் குழு என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன். அதில் காவல்துறை அதிகாரிகள் முதல்ல என்ன பார்ப்பான்னா, கொலை நடந்த பிறகு முதலில் யார்கிட்ட பேசுகிறான். முக்கால்வாசி கேஸில் அவன் தான் அக்யூஸ்டாக வருவான். அதாவது த இம்மிடியட் கால் ஆஃப்டர் த கமிஷன் ஆஃப் கிரைம். ஒரு குற்றம் நடந்த பிறகு யாருக்கு பேசுகிறான் அவனுக்கும் அந்த குற்றத்துக்கும் தொடர்பு இருக்கும். இப்போ தற்கொலை வழக்குகள், நான் டிடெக்டிவாக வந்து காவல்துறை விட்டு வெளியில் வந்து தற்கொலை வழக்குகளை கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் நாங்கள் பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசினானோ அவனுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும். நாங்கள் அவனைத்தான் டார்கெட் பண்ணி ஒரு தற்கொலை வழக்கையே அதை நாங்கள் பிடிச்சோம். அந்த பெண் தற்கொலை பண்ணால் யார்கிட்ட கடைசியாக பேசினாங்க பிடிச்சோம். அந்த பெண் தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மனதை திறந்து பேசியிருக்காங்க. அதை வச்சு அந்த வழக்கையே முடிஞ்சது. கொலை வழக்குகளும் அப்படி தான். கொலை முடிஞ்ச உடனே அவன் யார்கிட்ட பேசுகிறான். இது மாதிரி தான் காவல்துறையில் இது மாதிரி தான் விசாரணை நடக்கும். அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், வெளி ஆளுங்கிட்ட முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஆளுங்கிட்டெல்லாம் பேசாதீங்க ஃபோனில். அவங்ககிட்டெல்லாம் அவங்களுடைய நட்பையாக அவாய்ட் பண்ணுங்கள். காரணம், உங்களுக்கு வேண்டியவனாக இருப்பான், தெரிஞ்சவனாக இருப்பான். அவன் ஒரு கொலை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுனா போலீஸ்காரன் உங்களை பிடிச்சிக்குவான். நீங்கள் நிரபராதியாக இருப்பீங்க, விடவே மாட்டான். ஏன்டா கொலை பண்ணோன்னா உன்கிட்ட பேசுனா? எத்தனையோ வழக்குகள் என்னால் உதாரணம் சொல்ல முடியும். அதில் சில நிரபராதிகளே மாட்டியிருக்கான். அவனை வந்து குற்றவாளி ஆக்கியிருக்காங்க பல கொலை வழக்குகளில். நானே அந்த மாதிரி வழக்குகளை இது பண்ணியிருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குற்றம் நடந்த உடனே யார்கிட்ட பேசணும். சும்மா எனக்கு
ஃப்ளைட் மோட்டில் வச்சுருந்தான், யார்கிட்டையும் பேசலைன்னா அதோடு முடிஞ்சிருமா? நாட்டில் இருக்கிறவன் நான் இழிச்சித்த வாயிர்களா? குற்றம் நடந்த பிறகு யாரிடம் பேசினான்? அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இந்த வழக்குக்கு, குற்றம் நடந்தவுடன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்கான். ரைட்டு. குற்றம் நடந்து முடிஞ்ச மறுநாள் அந்த வட்டச் செயலாளர், திமுக வட்டச் செயலாளர்கிட்ட பேசியிருக்கான். திமுக வட்டச் செயலாளர் மா சுப்பிரமணியிட்ட அன்னைக்கே பல தடவை பேசியிருக்காரு. ரைட்டு. மா சுப்பிரமணி இப்போ சொல்கிறார், அவன் வட்டச் செயலாளர் என்கிட்ட ரொம்ப நான் பல பேர் பேசுவாங்க, அதுக்கு வரேன். மா சுப்பிரமணி பேசுகிறதுக்கு பதில் நான் வரேன். மா சுப்பிரமணி நீங்கள்லாம் சாதாரண ஆள், இப்போ அதிகம் படிக்காத ஆளுங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிளில் விசாரணை இதில் பதில் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது அதே வட்டச் செயலாளர் கோட்டூர் சண்முகங்கிறவன் ஞானசேகர்கிட்ட பேசியிருக்கான், மா சுப்பிரமணியட்டையும் பேசியிருக்கான். அதோடு முடிந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த வட்டச் செயலாளர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற ஒரு நடராஜன்கிறவர்கிட்டையும் பேசியிருக்கான். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஏன் ஒரு வட்டச் செயலாளர் பேசணும்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் அது நடந்திருக்கு. அப்போ அந்த சாரில் இந்த இன்ஸ்பெக்டரு, அந்த வட்டச் செயலாளர், அந்த மாசு, இவங்க 3 பேர் தான் வராங்க அந்த சாரில். சரி, மா சுப்பிரமணி சொல்கிறாருல்ல, நான் பல விஷயம் பேசியிருப்பேன், காவல்துறைக்கு கேட்குறேன். கொலை வழக்குகள்லையும் சரி, கற்பழிப்பு வழக்குலையும் சரி, என்ன பேசுனாங்கங்கிறது கால் ஹிஸ்ட்ரியில் வராது. இப்போ அண்ணாமலைகிட்ட அது இருக்காது. கால் ஹிஸ்ட்ரிங்கிறது எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு போயிருக்கு, எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்காங்க, எத்தனை செகண்டு பேசியிருக்காங்க, இது மட்டும்தான் வரும். என்ன பேசினார்கள் அது அண்ணாமலைகிட்ட இருக்காது, கால் ஹிஸ்ட்ரியில் இருக்காது. ஆனால் கற்பழிப்பு வழக்குகளில் எத்தனை வழக்குகளில் என்ன பேசுனாங்கங்கிறத ரெக்கார்டு, கான்வர்சேஷன் ரெக்கார்டை எடுத்திருக்கீங்க காவல்துறை. இதில் எடுக்கணுமா இல்லையா? எஸ்ஐடி போட்டாங்க 3 பெண் அதிகாரிகளை. 3 பெண் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் எங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னாங்க. அப்போ கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐடியில் பேசின 3 பேர்கிட்டையும் அவர் ஒத்துழைக்கலை. ஏன் ஒத்துழைக்கலை? அவருக்கும் அவர் தான் அந்த சாரா? இல்லை, அந்த சார் என்ற அரசியல்வாதியை காப்பதற்காக, உண்மையை சொல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையா? காவல்துறை இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும். காவல்துறையிட்ட நான் கேட்குறது, கோட்டூர்புரம் இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் பேசின கால் ரெக்கார்டை எடுத்தீங்களா? கான்வர்சேஷன், அவங்க 2 பேர் பேசின ரெக்கார்டு இங்கே இருக்கும். 1 வருடம் வரை இந்த ரெக்கார்டு இருக்கும். எடுத்தீங்களா? அதற்கு பிறகு ஞானசேகரன் இந்த கோட்டூர் சண்முகம் என்ற திமுக வட்டச் செயலாளரிடம் பேசின ரெக்கார்டு எடுத்தீங்களா? திமுக வட்டச் செயலாளர் மா சுப்பிரமணியிட்ட பேசின ரெக்கார்டு எடுத்தீங்களா? உரையாடல் எடுத்தீங்களா? அதற்கப்புறம் கோட்டூர் சண்முகம் என்பவன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடராஜன் என்பவருடன் பேசினது கால் ரெக்கார்டு இருக்குன்னு அண்ணாமலை சொல்கிறாரு, அதனுடைய உரையாடல் எடுத்தீங்களா? இவ்வளவையும் எடுக்காமலனா இதுக்கு பேர் ஒரு இன்வெஸ்டிகேஷனாக? சாதாரண வழக்குகள்லாம் இவ்வளவையும் எடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு, இதற்கெல்லாம் கால் ரெக்கார்டிங், கான்வர்சேஷன், உரையாடலின் பதிவு ஏன் எடுக்கவில்லை? இதெல்லாம் இதில் வந்திருக்கு. மற்ற வழக்குகள் அத்தனையிலையும் எடுப்பீங்கல்ல, ஏன் எடுக்கலை? அப்போ குற்றவாளி யார்? காவல்துறை தான் மெயின் குற்றவாளி. எஸ்ஐடி விசாரிக்கலை, சிபிசிஐடி எடுத்தீங்களா? சிபிசிஐடி விசாரித்தீங்களா? அப்போ ஒட்டுமொத்த காவல்துறையும் குற்றவாளிக்கு துணைவு இருக்கிறது. அந்த சாரை காப்பாற்றுவதற்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் துணைவு இருக்கிறது. அந்த 3 எஸ்ஐடி அதிகாரிகளும் பெண் அதிகாரிகளும் சேர்ந்து